டெட்டை பொறுத்த மட்டும் அது வந்து ஒரு தகுதி தேர்வு. 12th முடிச்சு நீங்க டிடெட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாள் 1 பேப்பர் 1க்கு வந்து தகுதியுடையவர். அதே மாதிரி இதுக்கான அறிவிப்பை நேற்றைய தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஆர்பி போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்க வந்து கேட்கலாம், இப்போ இந்த வீடியோ தொகுப்புல டெட் எக்ஸாம் பத்தின முழுமையான தகவல் எல்லாத்தையுமே பார்க்க போறோம். ஸோ டெட் எக்ஸாமுக்கான கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு என்ன, பேப்பர் 2வை பொறுத்த மட்டும் கல்வி தகுதின்னு பார்க்கும்போது நீங்க ஏதாவது ஒரு டிகிரி படிச்சு பிளஸ் பிஎட் படிச்சவங்க எலிஜிபிள். அதே மாதிரி ஸோ டெட் எக்ஸாமுக்கான அட்மிஷன் பேப்பர் 1 பேப்பர் 2 இப்போ நடந்துகிட்டு இருக்கு. பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கான அட்மிஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு. பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான அட்மிஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 எப்போ அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் நியமன தேர்வு இந்த வருஷம் டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானில் வந்து அவைலபிளாக இருக்கு. அப்படி பார்க்கும்போது டெட் எக்ஸாம் வைக்காம இந்த எக்ஸாம் எப்படி நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து டெட்டை பொறுத்த மட்டும் அது வந்து ஒரு தகுதி தேர்வு. 12th முடிச்சு நீங்க டிடெட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாள் 1 பேப்பர் 1க்கு வந்து தகுதியுடையவர். அதே மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி, அதே மாதிரி பிஇ முடிச்சு நீங்க பிஎட் முடிக்கீங்க அப்படின்னா நீங்க டெட் பேப்பர் 2க்கு வந்து தகுதி உடையவர். ஸோ இதுக்கான அறிவிப்பை நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வந்து கேட்கலாம், டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரில் வந்து இந்த எக்ஸாமே இல்லை, பின்ன எப்படி இவங்க வந்து எக்ஸாம் காண்டக்ட் பண்ணுறாங்க, அனௌன்ஸ் வந்து விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஆக்சுவலாக வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனில் டிஆர்பி போர்டு எதையுமே வந்து சொல்லிட்டு பண்ணுறது இல்லை. நாங்கள் எப்போ வேணால் அனௌன்ஸ் பண்ணுவோம், நீங்கள் தகுதியாக தயாராக இருங்க, அது மட்டும்தான் நமக்கான ஒரு அறிவிப்பு. அப்படி பார்க்கும்போது டெட் எக்ஸாம் வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அடுத்தபடியாக வந்து பிஓ எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நியமன தேர்வுமே வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அரசு ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு கனவோடு இந்த தேர்வு எல்லாத்துக்குமே நீங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை நீங்க தகுதிப்படுத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இப்போ கரண்ட் இன்னைய டேட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமுக்குமே வந்து தாராளமாக போட்டி போடலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ தொகுப்பில் டெட் எக்ஸாம் பற்றின முழுமையான தகவல் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ டெட் எக்ஸாமுக்கான கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு என்ன, இந்த எக்ஸாமில் பேப்பர் 1ல் நம்ம எவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா எலிஜிபிள், அதே மாதிரி பேப்பர் 2ல் நம்ம எவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்ணோம் எலிஜிபிள், சேம் டைம் இந்த பேப்பர் 1 பேப்பர் 2ல் என்னென்ன சிலபஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கு, சிலபஸ் என்ன, பேப்பர் 1 பேப்பர் 2 நம்ம தகுதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்தபடியா நியமன தேர்வுக்கு வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முழுமையான தகவல் வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 11/8/2025 அன்னைய டேட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8/9/2025 கிட்டத்தட்ட 30 நாட்கள் அவைலபிளாக இருக்குது. இதில் நீங்கள் தாமதப்படுத்தாமல் சீக்கிரமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸாமை பொறுத்த மட்டும் எப்போ காண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெட்டு பேப்பர் 1க்கு வந்து 1/11/2025 அன்னைய டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தாள் 1க்கு வந்து தேர்வு நடத்த போகிறாங்க. தாள் 2க்கு வந்து டேட்டை பொறுத்த மட்டும் 2/11/2025 அன்னைய டேட்டில் பேப்பர் 2க்கு வந்து எக்ஸாம் காண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேபி சேஞ்ச் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் தகுதியாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த எக்ஸாம் வருமா வராதா, படிக்கவா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு குழப்பத்தில் இருந்தீங்க. பட் இப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 இதுக்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பேப்பர் 1 பொறுத்த மட்டும் நீங்கள் +2 முடிச்சு டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா பேப்பர் 1க்கு வந்து தகுதி உடையவர். 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரையுமே வந்து நீங்கள் ஆசிரியர் ஆகலாம், அரசு ஆசிரியராக ஆகலாம். அதே மாதிரி பேப்பர் 2வை பொறுத்த மட்டும் கல்வி தகுதின்னு பார்க்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படித்து ப்ளஸ் பிஎட் படித்தவங்க எலிஜிபிள். அதே மாதிரி பிஇ இன்ஜினியரிங் அதே மாதிரி பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே பேப்பர் 2க்கு வந்து தகுதி உடையவர். இப்போ பேப்பர் 1 நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன், பேப்பர் 2 நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கான மார்க் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேப்பர் 1ல் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா
90 மதிப்பெண்களுக்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணும்போது தகுதி உடையவர். அதே மாதிரி நீங்கள் பிசி, பிசிஎம், அப்புறம் எஸ்சி, எஸ்சிஐ இந்த கேட்டகரியில் வாரீங்க அப்படின்னா நீங்கள் பேப்பர் 1ல் 82 மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தகுதியுடையவர். 82 ப்ளஸ். அதே மாதிரி நீங்கள் எஸ்டி கேட்டகரியில் வாரீங்க அப்படின்னா 60 மதிப்பெண்கள் எடுக்கிற பட்சத்தில் நீங்களுமே வந்து தகுதியுடையவர். இது வந்து பேப்பர் 1 பேப்பர் 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா காமனான மார்க்கு தான். இப்போ இந்த எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டைரெக்டாக வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பேப்பர் 1 நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக வந்து செகண்டரி கிரெடிட் டீச்சர் நியமன தேர்வுக்கு வந்து நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் தகுதி உடையவர். அதே மாதிரி பட்டதாரி ஆசிரியர் பேப்பர் 2ல் நான் வந்து தகுதி அடைஞ்சிட்டேன், அடுத்து நியமன ஆணையம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. பேப்பர் 2 பாஸ் பண்ணி நியமன தேர்வு பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பட்டதாரி ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும். ஆல்ரெடி செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாமுக்கு இப்போ ரீசெண்டாக தான் ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து நியமன ஆணையம் வந்து கொடுத்தாங்க. பேப்பர் 2 பாஸ் பண்ணி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட்டிங்கில் இருக்காங்க, இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுக்கல. அப்போ இந்த டெட் எக்ஸாமுக்கு நீங்கள் தகுதியாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். ஓகே, ஆல்ரெடி டிஆர்பி வெப்சைட்டில் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேபி சிலபஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஆர்பி வெப்சைட்லேயே வந்து நமக்கு வந்து அப்டேட் கொடுப்பாங்க, அதையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து நான் பிஎட் படிச்சிருக்கேன், நான் எந்த எக்ஸாமுக்கு போட்டி போட அப்படிங்கிற மாதிரி தெரியாமலே இருந்துச்சு. ஆனால் இருந்தாலுமே இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அகாடமி சார்பாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதில் யூஜி ப்ளஸ் பிஎட் படித்த எல்லாருமே வந்து பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு வந்து தாராளமாக வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி இன்டகிரேட் பிஎட் படித்தவங்களுமே இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். பேப்பர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட் கொடுக்க முடியாது. பட் ஏதாவது ஒரு டிகிரி ப்ளஸ் பிஎட் படித்த எல்லாருமே இந்த பிஓ எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜி ப்ளஸ் பிஎட் அப்படின்னா டெட் எக்ஸாம், பிஓ எக்ஸாம், அதே மாதிரி டெட் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தகுதி இருக்கீங்க அப்படின்னா தகுதி பெற்றிருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி நியமன தேர்வு, பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம், பிஜி டெரிப் எக்ஸாம் இந்த மாதிரி போட்டிகளுக்கு வந்து நீங்கள் தாராளமாக அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது கல்வி தகுதி நம்மக்கிட்ட இருக்குது, சர்டிஃபிகேட்டை வாங்கி நம்ம பீரோவில் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்து இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி ஒரு அரசு பள்ளியில் ஒரு இடைநிலை ஆசிரியராகவோ, ஒரு பட்டதாரி ஆசிரியராகவோ, ஒரு முதுகலை ஆசிரியராகவோ வந்து பணியில் அமர முடியும். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருப்போம் டெட் எக்ஸாம் வந்து ப்ராசஸில் இருக்குது, எப்போ வேணால் வந்து பப்ளிஷ் பண்ணலாம், படிக்கிறவங்க படிங்க அப்படிங்கிற மாதிரி. அதனை ஒட்டி இப்போ டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அட்டெம்ப்ட் கொடுத்து எலிஜிபிள் ஆகுறாங்களோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அப்படின்னா அடுத்து செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாமுக்கு வந்து நியமன தேர்வு வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். பேப்பர் 2ல் எலிஜிபிள் ஆகுறாங்க அப்படின்னா நீங்கள் பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நியமன தேர்வுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் டெட்டு பேப்பர் 2க்கும் பாஸ் பண்ணுறேன், பிஓ எக்ஸாமுக்கும் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா பிஓ எக்ஸாமை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு எக்ஸாம் இருக்குது. அதே மாதிரி அடுத்த கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்பு, அடுத்த கட்டமாக நியமன ஆணை, அது வந்து ஒரு ஆஃபீஸர் லெவலில் உள்ள ஒரு எக்ஸாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்வி பணி தான். அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட கல்வி தகுதி இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே வந்து போட்டி போடுங்க. அதே மாதிரி என்னுடைய குவாலிஃபிகேஷன் பிஜி ப்ளஸ் பிஎட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆல்ரெடி டெட் எக்ஸாம் வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கலாம், பிஓ எக்ஸாம் வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கலாம், அதே மாதிரி பிஜி டெரிப் எக்ஸாமுக்குமே வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். அப்போ யாரெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராகவோ, அப்படி இல்லைன்னா ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு அரசு அலுவலராக வந்து பார்த்தீங்கன்னா பணியில் அமர முடியும். ஓகே, ஸோ டெட் எக்ஸாமுக்கான அட்மிஷன் பேப்பர் 1 பேப்பர் 2 இப்போ நடந்துகிட்டு இருக்கு. பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கான அட்மிஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு. பிஜி டெரிப் எக்ஸாமுக்கான அட்மிஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி ஈஸியாக நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தாராளமாக கைடன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். அதே மட்டும் இல்லாமல் டெஸ்ட் ப்ராக்டிஸுமே நடந்துகிட்டு இருக்கு.
பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த ரெண்டுக்குமே வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் அவைலபிளாக இருக்குது. மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸுமே அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்கள் லைஃப்பை வந்து மாற்ற முடியுமே தவிர, படிக்காமல் நான் ஜஸ்ட்டு யூஜி ப்ளஸ் பிஎட் படித்து வச்சுருக்கேன், பிஜி ப்ளஸ் பிஎட் படித்து வச்சுருக்கேன், அந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன் அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும். பட் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய கேண்டிடேட், அதே மாதிரி பிஓ எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஃபர்தரான என்ன அப்டேட்டுன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம்.